அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் புரிந்து கொண்டு உளவழி பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டு நமக்கு நாமே மருத்துவராவது எப்படி? பசி துன்பத்தை முறையாக நிறுத்தினால் நமக்கு எந்த நோயும் வராது. பசி துன்பத்தை நாம் முறையாக நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பரிணாம அறிவியல். இதை கண்டுபிடித்தவர்கள் முறையாக அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி என்ன சொல்லுகிறார்? நான் தொடர்ந்து 25 ஆண்டு ஏதாவது பேசிட்டு வர்றேன். உலகம் இதை ஒத்துக்கொள்ற வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருப்பேன். அதாவது திரும்ப 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 1,00,000 1 கோடி முறை இதவே பாடம் நடத்திட்டே இருப்பேன். 1 கோடி முறை நான் இருக்கிறது நான் ஒரு மனிதன் தான். ஆகையினால இது எப்படி செய்யறன்னு 1 கோடி பேர் மாறாத வரைக்கும் நான் திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆக நாம் திரும்ப 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 1 கோடி முறை சொல்ல வேண்டும். ஏன்னா இது எல்லாரும் ஒத்துக்கிற வரைக்கும் நாம் இதை பேசித்தான் தீரணும். எல்லாரும் ஒத்துக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? இது பேசித்தான் தீரணும். எப்போ ஒத்துக்க போறாங்க? இப்போ என்னை மாதிரி எல்லாரும் பேசணும். என்னை மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் 1,00,000 பேராவது தமிழ்நாட்டில் இதை பேசணும். இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கணும். முறையாக செய்முறை கட்டணம் கட்டி தன்னைத்தான் தன்னுடைய நோயை குணமாக்கி காட்டி நிரூபிச்சிருக்கணும். அறிவியல் அடிப்பில் நிரூபிச்சிருக்கணும். யோக முறை என்பது ஓங்குக என்பதனுடைய அடிப்படை. ஓங்குக 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 என்பதனுடைய சுருக்கம் தான் ஓம். ஓ அப்படிதான் வளர்ந்து போதல்னு அர்த்தம். திருவள்ளுவர் கூட ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் பார்ப்பாட்டதுன்னு எழுதியிருப்பார். காதல் தீ காதல் தீ ஓங்கி வளர்கிறது. காதல் என்ற நெருப்பு, காமம் என்கிற நெருப்பு வளர்கிறது. என் உடம்பு அதற்கு பட்டு விட்டது அப்படிங்கிறார். ஆக நாம் திரும்ப 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 1 கோடி முறை சொல்ல வேண்டும். நல்ல வேளையாக தமிழில் தான் இது இருக்கிறது. 95 விழுக்காடு 95 விழுக்காடு ஜெர்மனியில் இருந்தாலும் இதற்கு ஒரு ஆணிவேர் நம் சித்தர்களிடம் இருக்கிறது. சித்தர்கள் தான் நீண்ட காலம் வாழ்ந்து காட்ட முடியும். பல சித்தர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சித்தர்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். பல சித்தர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பல சித்தர்கள். ஆனா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நாம் இது பட்டினியோ பத்தியமா பார்க்க தேவையில்லை. இது பத்தியமாகவோ பட்டினியாகவோ நம்ம பார்க்க தேவையில்லை. விருப்பப்பட்டா செய்யலாம், விருப்பப்படலைன்னா விட்டுறலாம். நோய் வராம இருக்கணும்னா சுத்தப்படுத்திட்டே இருக்கணும். வீட்டை நாம தினம் சுத்தப்படுத்துறோமே இல்லையா? வீட்டை சுத்தப்படுத்துறோம், காட்டை சுத்தப்படுத்துறோம், எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டே தான் இருக்கணும். சுத்தப்படுத்திக்கிட்ட கூட நமக்கு அறிவு வளர ஆரம்பிக்குது. சுத்தப்படுத்தாதவனுக்கு அறிவே வளராது. வெள்ளைக்காரனுக்கு அறிவே கிடையாது. அறிவே இல்லாதனாலதான் அவன் நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். அறிவு இருக்கிறவன் நோயை குணமாக்க முடியும்னு சொல்லணும். மரணத்தீவே குணமாக்குறேன்னு எவன் சொல்றானோ அவன் தான் அறிவாளி. அதற்கான முயற்சியில் ஈடுபடணும். ஒரு அடிப்படை உயிரான நுண்ணுயிர்னு சொல்லுவாங்க. தொல் உயிர் அப்படிம்பாங்க. தொல்லுயிர், நுண்ணுயிர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா
50 கோடி 60 கோடி ஆண்டுகள் முன்பாக நீரிலும் நீர் ஓரத்திலும் கடலிலும் கடல் ஓரத்திலும் தோன்றியன. அவையெல்லாம் 25,000 ஆண்டுகள் வாழ்வதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். 25,000 ஆண்டுகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாம் ஒரு 100 ஆண்டுகள் நோய் இல்லாம வாழ்வதே பெரிய சாதனையாக போற்றப்படுகிறது. யாராவது ஒரு 100 ஆண்டு வாழ்ந்துட்டாங்க, உடனே அவரை போய் பார்க்கறது, போறது, வர்றது. சமீபத்தில் 121 ஆண்டு ஒரு அம்மா வாழ்ந்திருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கதா சொல்லப்படுறது. நான் பார்த்தேன். நான் 121 ஆண்டு வாழ்ந்திருக்கு. சரி, ஆனால் ஒரு பாக்டீரியா நான் கூட நம்ப முடியாது. ஒரு பாக்டீரியா தொல்லுயிரி, அந்த தொல்லுயிரி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதனுடைய ஆயுட்காலம் 25,000 ஆண்டுகள். இன்னும் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு தான் இருக்கு. அது சாகவே இல்லை. அதுக்கு வயது கார்பன் டேட்டிங், கார்பன் 14 சொல்லுவாங்க. கார்பன் டேட்டிங், கார்பன் 14 சொல்லுவாங்க. அதை வைத்து ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது அதனுடைய வயது 24,000 ஆண்டுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 25,000 ஆண்டுகள். இதை அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் குளிர்ச்சியை அடிப்படையை வைத்துக் கொண்டு, அது குளிர்ச்சி ஒரே நிலையில், குளிர்ச்சி நிலையில் அது வாழ்ந்துட்டே இருந்திருக்கிறது. சமீபத்தில் சைபீரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கூகுள்ல போய் 25 இயர்ஸ் ஓல்டு கிரியோஜெனிக் பாக்டீரியா போடுங்க. 25,000 இயர்ஸ் ஓல்டு, 25,000 இயர்ஸ் ஓல்டு கிரியோஜெனிக் பாக்டீரியா இன் சைபீரியான்னு போடுங்க. முழு வரலாறு வந்துடும். அப்ப இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக ஆற்றலை அதுக்குள்ள வைத்திருக்கிறது. தன்னை அழித்து அழித்து அழித்துதான் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அப்படி புதுப்பித்துக் கொண்ட உயிரினம் தான் மனிதன். இவனுக்கு ஒட்டுக்குடல் என்கிற பிரச்சனை இருக்கிறது. ஒட்டுக்குடல் விலங்குகளுக்கு முன்பு, அப்ப விலங்குல இருந்து மாறி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. வாலில்லா குரங்கு அதுவும் தெரியுது. நமக்கு 33 எலும்புகள், முதுகெலும்பு இருக்குது. காட்டேன்னா கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற அந்த வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம் குரங்குல இருந்து மாறி இருக்கிறோம். அப்ப ஒட்டுக்குடல் இருக்கிறது உள்ள. அப்ப விலங்குல இருந்து மாறி இருக்கிறோம். அப்ப தெளிவாக இருக்காம சிறப்புத்தன்மை வாய்ந்த விலங்குல இருந்து மாறி மனிதனா மாறி இருக்கிறான். விலங்குகள் வேறு, மனிதன் வேறு. ஆனா விலங்குல இருந்துதான் அந்த சிற்றினம் தான் பேரினமா மாறும். சிற்றினம் அது குட்டையா இருந்திருக்கலாம், நெட்டையா இருந்திருக்கலாம். பரிணாமத்தில் எப்படி வேணா மாறலாம். ஒரு சிறு மரபணு மாறினால் எப்படி வேணா மாற. சிறு மரபணு மாறினால் மிகப்பெரிய ராட்சச, ஒரு எலி யானையாக மாற முடியும். சிற்றினம் தான் பேரினமா மாறி இருக்கும். ஒரு அணுதான் பேரினமா மாறும். இந்த சிற்றினம் என்பது அணு. அந்த புரதத்தில் ஏற்படுகின்ற, புரோட்டான்ல ஏற்படுகின்ற, மூலத்தில் ஏற்படுகின்ற சிறு பிறல் ஏற்பட்டுச்சுன்னா வேற ஒரு உமா மாறிடும். இது பெரிய அதிசயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் இந்த உலகத்திலே மலிவான கலை இந்த நீருணவு முறை தான். ஆக நீருணவு முறையை செய்து செய்து நீங்க வாழலாம். மருத்துவமனைக்கு போய் ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறது என்பது ஒரு அறியாமை தான். தற்காலிகமா அழுத்தி வைக்கிறதுக்கு தான் அந்த மருத்துவம் பயன்படுமே தவிர, மருத்துவ சட்டமே அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்துல எந்த மருத்துவ சட்டத்தை எடுத்தாலும், குறிப்பாக மருந்து சட்டம் சொன்னாவே அது நோயின் பக்க விளைவு. நோய் என்பது வேறு, நோயின் பக்க விலை என்பது வேறு. ஆணிவேர் என்பது வேறு, கிளைவேர் என்பது வேறு. நாம கிளை வேறத்தான் நறுக்க முடியும், தரிக்க முடியுமே தவிர ஆணி வேரை மருந்தினால் அசைக்க முடியாது. ஏனால் ஒரு மருந்தை கொடுக்கிறப்போ அந்த ரத்தம் அசுத்தமாக மாறிவிடுகிறது, சாக்கடையாக மாறிவிடுகிறது. தூய்மை ரத்தத்தில் தான் கிருமிகள் அமைதியாக இருக்கு. எல்லா கிருமிகளுமே நல்ல கிருமிகள் வளர்ந்து தூய்மை கிருமிகள் அமைதியாக இருக்கும். அந்த தீமை கிருமிகள் வந்து உள்ள அமைதியா இருக்குமே தவிர உடலை விட்டு நீங்காது. அது தன்னுடைய இனப்பெருக்கத்துல இறந்து விட்ட உடல் தான் உடலை விட்டு நீங்குமே தவிர, தீமை கிருமியும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், நன்மை கிருமிகளும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். தீமை கிருமிகள் என்ன ஆகும்? உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். தீமை நம்மை விட்டு போகாது, நன்மை நம்மை விட்டு போகாது. எது? அது அடக்கி வைக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக ஏன்னா இவன் தப்பு பண்ணும் பொழுது அந்த தீமை கிருமிகள் மேல இருந்து அவனை சாகடிக்கணும். என்னது? தவறு செய்கின்ற பொழுது
தான் விரும்புகின்ற உணவை சாப்பிடுகின்ற பொழுது தான் விரும்புகின்ற உணவு, அதாவது ஆரோக்கியம் என்பது வேறு, விரும்புகின்ற உணவு என்பது வேறு. நாம சாப்பிட்ற ஒரு புட்டு திங்கிறோம், புட்டு புட்டு திங்கிறோம், பலகாரம் திங்கிறோம்னு வச்சுக்கோங்க. புட்டு பலகாரம் நாம தினம் காலையில புட்டு திங்கிறோம், அப்புறம் பலகாரம் திங்கிறோம், பல வகையான பானங்கள் சாப்பிட்றோம். புட்டு பலகாரம் பல வகையான பானங்கள் சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கோடு தொடரக்கூடியது கிடையாது. அதெல்லாம் விருப்பத்துக்காக தொடரக்கூடியது. எதற்கு என்று சொன்னால், உள்ளே மறந்திருக்கிற தீய கிருமிகளுக்கு வேலை கொடுப்பதற்காகத்தான் உணவு பழக்கத்தை பின்பற்றுகிறோம், அவ்வளவுதான். ஆக உணவு பழக்கத்தை பின்பற்றிட்டு நீங்கள் ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? விரும்பியபடி உணவை உண்டுவிட்டு விரும்பியபடி உணவை உண்டுவிட்டு நீங்கள் எங்கிருந்து ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் விரும்பியபடி தின்றுவிட்டு எங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீங்க விரும்பியபடி திங்கிறீங்க, எதை எதிர்பார்க்கிறீங்க? ஆரோக்கியம். அது எப்படி கிடைக்கும்? அப்ப இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் தானா வருமே தவிர, நீங்க இயற்கையிலிருந்து கருணை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கேட்டா கடவுள் தடிச்சிட்டாங்கிறீங்க. இயற்கை சட்டத்தை புரிந்து அதன்படி வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் இயற்கையிலிருந்து கருணை எதிர்பார்க்க முடியும், ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும். அங்கதான் இயற்கை நம்மளை ஏமாத்துது. இயற்கை எல்லா தப்பும் பண்ணும். இயற்கை ரெண்டு தன்மை இருக்கு. ஆளை சாகடிக்கிறது இயற்கை தான், ஆளை காப்பாத்துறது இயற்கை தான். நீங்க இயற்கை ஒரே தன்மை நினைக்க கூடாது. கடவுள் கூட இப்படி கூட வச்சுக்கலாம். தீமை செய்யற கடவுள் இப்படி அப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். நமக்கு இந்த மர மண்டையில ஏறுறது இல்லை. நம்ம 2000 வருஷமா மரத்து போன மண்டையாச்சா? அப்ப கெட்டது செய்கின்ற கடவுளும் இருக்குது உங்க பாணியில, நல்லது செய்கின்ற கடவுளும் இருக்குது. அதான் விஷயமே. அப்படி சொன்னா மண்டையில ஏறும் நினைக்கிறேன். கடவுள் இருக்காரே இல்லையங்கிறது வேற. இல்ல அணுதான் கடவுள், அணுதான் ஆற்றல், அணுதான் விதி, எல்லாம் அதுதான். அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அது 1000 பேர் சொல்லியாச்சு, கோடி பேர் சொல்லியாச்சு. அதுல யாரும் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் புரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையின் ரகசியங்கள். அது உணர்ந்துக்க வேண்டியதை வாய் போட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒரு காட்டுற பொருள் அல்ல. கையில வந்து கடலை மிட்டாய் காட்டுற மாதிரி இதுதான் கடலை மிட்டாய், இதுதான் வந்து எள்ளு மிட்டாய்னு காட்டுற மாதிரிலாம் அது காட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு வெக்கமான சூடு சொரணே கிடையாது. கடவுளா இருந்தாலும் அதுக்கு வெக்கமான சூடு சொரணை கிடையாது. என்ன கிடையாது? வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, சூடு சொரண கிரணை எதுவுமே கிடையாது. அது மட்டுமில்ல அது பற்றே இல்லைன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். என்ன சொல்றாங்க? கடவுளுக்கு பற்றே கிடையாதுங்கிறான். அப்ப பற்றே கிடையாதுன்னு சொரணை இல்லைன்னு தானே அர்த்தம். என்னது? இருக்காது. ஆமா. அப்புறம் நீ வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு, பற்று அற்றான் தாலி பற்றுகாங்கிறாரு. ஏன்னா அது மட்டுமில்ல, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆசையை அன்னைக்கே விட்டுருங்கிறாரு திருமூலர். கடவுள் மேல கொஞ்சம் ஆசை கசி வச்சிருந்தீங்கன்னா ஆசையை முதல்ல விடுறா அப்படிங்கிறாரு. நான் சொல்லல, திருமூலர் அப்படிதான் சொல்றாரு. ஈசனோடு ஆசை ஏனும், ஈசனோடு ஆசையே அருமின் ஈசனோடு ஆசை ஏனும் ஆசை அருமின். இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு என்னங்க பொருள்? கடவுள் மேல ஆசை வச்சிருந்தாலும் அந்த ஆசையை அறுத்துருங்கிறாரு. நான் சொல்லல, உலகத்துக்கே வழிகாட்டிய திருமூலர் தான். திருமூலர் மாதிரி நீ யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பற்றுங்கிறாரு. கடவுள் மேல கூட பற்று வைக்காதீங்கிறாரு. என்னது? ஏன் கடவுள் மேல பற்று வைக்காதுன்னா அதுக்கு வெக்கமான சூடு சொன்னே கிடையாது. அது ஒன்றும் நம்ம பங்கு தங்க கிடையாது. நாம ஏதாவது பணம் கொடுத்தோம்னா அது வட்டி கொடுக்குற ஆள் கிடையாது. நீங்க அப்படிதான் நினைக்கிற. பேங்க்ல நீங்க முதலீடு பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? வட்டி கொடுக்குறாங்க. அதனால கடவுள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு வட்டியெல்லாம் தர மாட்டாரு. என்னது? கடவுள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா டெபாசிட், கடவுள் மேல டெபாசிட் பண்றீங்க. நம்பிக்கைங்கிறது டெபாசிட். நம்பிக்கை இருந்துங்க டெபாசிட் மாதிரி. டெபாசிட் பண்ணிக்கிறத வட்டி கொடுப்பாராம. ஒரு வெண்ணையும் நடக்காது. அதெல்லாம் மாயை. அதெல்லாம் வந்து மாயை எல்லாம். ஆமா, ஏதாவது குருட்டடே சில நடக்கும். அது வந்து சில நேரத்தில் குருட்டடே ஏதாவது நடக்கும். இப்ப காக்காய் உட்கார்றப்ப பணபலம் விழுந்த மாதிரி. இப்ப காக்கா உட்காரும், அந்த நேரத்துல அது நல்லா பழுத்து அப்படியே ஆடிட்டே இருக்கும். நேரம் உட்கார்றப்ப டக்குன்னு கீழே விழுந்துடும். உடனே காக்கா நினைச்சுக்குதா, ஆஹா எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த பழத்தை நான் தள்ளி விட்டேன் பாருன்னு. அது மாதிரிதான்
நான் கடவுள் நம்புட உடனே எனக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுத்து குருட்டடியே மாற்ற வேண்டியதா? யாருக்கு வேணா பரிசு 1 லட்சம் லாட்டரி சீட்டு வாங்கும் பொழுது யாரோ ஒரு ஆளுக்கு விழுகுதா இல்லையா? அதேதான். அவன் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு 1 லட்சம் கொடுக்குறானுங்க. அவன் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு 1 லட்சம் கொடுக்குறான். லாட்டரி சீட்டு என்னைக்கு நட்டமாகாது? லாட்டரி சீட்டு நஷ்டம் ஆகாது ஏன்னா அவனுக்கு. அவனுக்கு தெரியுமில்ல. அவன் 10 லட்சத்துக்கு வித்துட்டு 50,000 கொடுப்பான். 10 லட்சத்துக்கு வித்துருவான். 10 லட்சம் 10 லட்சம் பேத்துட்டு வாங்கிட்டு ம். 1 ரூபான்னு போட்டா கூட 10 லட்சம் பேத்து 10 லட்சம் வாங்கிட்டு உனக்கு எவ்வளவு பரிசு கொடுப்பான்? 50,000த்துக்கு பரிசு கொடுப்பான். அப்ப 9,500,000 அவனுக்கு மிச்சம். 9,500,000 அவனுக்கு மிச்சம். அரசாங்கத்துக்கு கொடுத்தது போக தின்னது போக அவன் எப்படி இருந்தா ஆட்டை போட்டுருவான். இதெல்லாம் சூதாட்டம்னு பேரு. அதே மாதிரி தான் கடவுள் நம்பிக்கை கூட ஒரு சூதாட்டம் தான். கடவுள் நம்பிக்கை கூட சூதாட்டம் தான். ஆமா நமக்கு அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வத்தால் ஆகாதப்பா, முயற்சி பண்ணுங்கிற. ஏன்னா மனிதன் தான் தெய்வம், அவ்வளவுதான். ஆக இந்த நோயை குணமாக்குவது ரொம்ப எளிமையானது. அதைத்தான் நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம். இந்த இடத்துல சொல்றோம். அத 154 இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல அந்த நீர் உணவு முறை எப்படி செய்யறது, ஆங்கிலத்துல ஒரு 2 இடத்துலயும், தமிழ்ல ஒரு 4 இடத்துல சொல்லியிருக்காரு. ஆக உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பண்ணிக்கங்க. ஏன்னா கண்டுபிடிச்சாச்சு 2016லயே மனிதன் தனக்கு தானே குணமாக்க முடியும்னு ஆங்கில மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஆனா அதற்கான பயிற்சி முறை கிடையாது, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. தனக்குத்தானே மருத்துவம் பார்த்துக்கலாம்னு விஞ்ஞான மாதிரி நிரூபிச்சாச்சு. ஆனால் அதற்கான பயிற்சி முறை இந்தியாவில தமிழ்நாட்டுல கோபிச்செட்டிப்பாளையத்துல தொடங்குது. இது 1 கோடி பேர் கத்துக்கிற வரைக்கும் இனியன் விட போறது இல்லை. நானும் கத்திட்டே தான் இருப்பேன். எனக்கு பணம் காசு எதுவும் தேவையில்லை. நான் கேட்கற கணத்தை கொடுத்தா நான் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நான் ஒரு 1000 ரூபான்னு சொல்லுவேன், 1 கோடி வைப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க என்கிட்ட கத்துக்கிட்டு போகலாம். அதனால நமக்கு அதெல்லாம் கொள்கையெல்லாம் கிடையாது. இவருக்கெல்லாம் இத்தனை பேர்த்து சொல்லிக் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னா 1 கோடி பேருக்கு தெரிஞ்சுட்டா நல்லது. ஏன்னா இந்த புத்தகம் உலகத்துக்கு போச்சுன்னா ஒரு 1 லட்சம் வாத்தியார் வந்தாங்கன்னா உலகம் உருப்படும். அந்த நம்பிக்கையில பேசணும் தவிர நீங்க மனிதன் கொடுத்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. மனிதன்கிட்ட பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. சொல்றதுக்கான கூலி கொடு, சொல்றதுக்கான கூலி கொடு. ஆசிரியருக்கு கூலி இல்லாம ஆசிரியர் சொல்லி தருவாரா? எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் சரியே. ராமன் லட்சுமணுக்கு விஸ்வாமித்திரன் ஆசிரியரா இருந்தானா, விஸ்வாமித்திரன் சொல்றத ராமன் செஞ்சு கொடுத்தங்காட்டி சரியா போச்சு. கைமாறு செய்யணும். மாணவர் கைமாறு செய்யணும். ஆசிரியருக்கு என்ன வேலை? மாணவர் கைமாறு செஞ்சு கொடுக்கணும். மாணவர் ஆசிரியருக்கு என்ன செய்ய கொடுக்கணும்? கைமாறு கொடுக்கணும். நீ நோகாம நோம்பி கும்பிட முடியாது. நோகாம ஆமா, அவன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். உனக்கு இலவசமா சொல்லி கொடுப்பானா? நீ அவனுக்கு சேவை பண்ணிருக்கியா? நீ அவனுக்கு சேவை பண்ணிருக்கியா? இல்ல ஆசிரியர் கண்டுபிடிச்சு அவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். நீ என்ன அவனுக்காக செஞ்சிருக்க? அல்ல சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிற? எந்த அறுப்பும் செய்யாமல் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்க மாட்டேன். அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காதவனுக்கு, அதாவதுங்க சுண்ணாம்பு கூட கொடுக்காதவனுக்கு கலை எப்படி சேரும்? நல்லது எப்படி தியாகம் பண்ணாதவனுக்கு எப்படி நன்மை சேரும்? அப்ப உன்னை இழந்தால்தான் உன்னொன்னு கிடைக்கும். உன்னை கைப்பொருளை இழக்கணும். உலகத்துல 2 தான் இருக்குங்க, பொருளும் அருளும். தான் பொருளை இழந்தால்தான் அருள் கிடைக்கும். பொருளை இழந்தால்தான் அருள் கிடைக்கும். நீங்க கெஞ்ச விட கூடாது, கைப்பொருளை விழுந்துரு. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, அருளுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் சில நேரத்துல அருளை விட பொருள் சில வேலை செய்யும் பாரு. அதாவது ஒருத்தரை ஏமாத்தணும், ஒருத்தரை மடக்கணும்னா பொருளை வீசிருங்க, மடக்கிடலாம். பொருளை கொடுத்து பாருங்க, நீங்க ஜனாதிபதி வேலைக்கு வாங்கிடலாம். யார் வேலைக்கு வாங்கிடலாம்? ஜனாதிபதியா பாரு. அமெரிக்காரனுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு விமானத்தை கொடுத்துட்டா இவன் சொல்லபடியில் அவங்க அப்பா. இவனுக்கு இந்த பெட்ரோலுங்கிறது சாதாரண பெட்ரோல். அதாவது ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். அரபு நாட்டுக்காரன் ஒரு சம்பாதனை ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி. இந்த 3000 கோடிங்கிறது ஒரு எச்ச துப்புற மாதிரி, தூணு துப்புற மாதிரி. என்னது? ஒரு கடல் முட்டை கொடுக்குற மாதிரி. அரபு நாட்டுக்காரனுக்கு அந்த 3000 கோடி ஒரு விமானங்கிறது ஒரு கடல் முட்டை வாங்கி கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. என்னது?
அவன் பணக்காரன். சார் சாதாரண பணக்காரன் இல்ல, அல்ல உலக வியாபாரி அவன். இந்த 3000 கோடிங்கிறது ஒண்ணு இல்ல. 1 மணி நேரத்து காசு அவனுக்கு, 1 மணி நேரத்து லாபம், ஒரே 1 மணி நேரத்து லாபம் தான் இந்த அரபு நாட்டுக்காரனுக்கு. அது கத்தார்காரன் தான் கொடுக்குறான். ம். எல்லாம் கூட்டாளி, எல்லாம் திருட்டு களவாணிகள். என்னது ம். 10 பைசா ஒரு பேரலுக்கு அதிகபட்சம் முடிஞ்சு போச்சு. 10 பைசா பேரல் சேர்த்தா போச்சு. சேர்த்துனா முடிஞ்சு போச்சு. நீ மூடிட்டு வாங்கி ஆகணும். பெட்ரோல் பேண்டர் எந்த நாடாவது சொல்லுமா? ஆ? கெஞ்சி கெஞ்சி கெஞ்சுவானுங்க. என்னடா இது, அதெல்லாம் சும்மா ஒரு விளம்பரத்துக்காக சொல்றது. இந்த மாதிரி 3500 கோடி ரூபாய்க்கு ஒரு விமானம் கொடுத்தேன், அதை போட டேய், இந்த மாதிரி எத்தனை காசு? ஆ? அவன் தங்கத்திலே வீடே தங்கத்துல கட்டுறவன் அப்படி இருக்கு. அதனால வந்து நம்ம விஷயம் என்னன்னு, அவனு சாகத்தான் போற. பின்ன அவன் என்ன, இவன் என்ன இந்த விமான கமராதா, விமானம் ரிப்பேர் ஆகாதா, ஒன்னும் ஆகாதா? அது என்ன பெரிய தேவலோகத்துல இருந்த விமானமா? அது ஒரு நாளைக்கு கம்மத்துக்கு வந்து வெடிச்சு கிடிச்சு செதறி நாசமா தான் போக போகுது. என்னமா வியாபாரம், அதுல ஒரு வியாபாரம் தான். இந்த வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரம். இப்ப ஒரு திருமணத்துக்கு போனா பரிசு கொடுக்கற மாதிரி தான். திருமணத்துக்கு போனோம்னா எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க இல்ல, தேங்காய் பழம் ஒரு பையில போட்டு கொடுக்கற மாதிரி. அவனுக்கு ஒரு, அந்த திருடனுக்கு இந்த திருடெல்லாம் சேர்ந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அவன் ஒரு பெரிய திருடன். அவன் ஏற்கனவே பெரிய திருடனுங்க. அவன் யாரு, ட்ரம்ப்புங்கிற ஒரு பெரிய திருடன். அவன் நீதிமன்றத்தையே மதிக்காதவன், பாராளுமன்றத்தையே மதிக்காதவன். ஆமா. பாராளுமன்றத்துல வேட்டையாடினால போன வருஷம், இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கூட்டாளர்கள் சேர்ந்து உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி 4 பேர்த்து சுட்டு கொண்டானுங்க. எல்லா ரகலையும் ரவுடி அவங்க. ட்ரம்ப் வந்து பயங்கர ரவுடி, பயங்கர அமெரிக்க ரவுடிங்க தாதா. அதனால நாம வந்து அதெல்லாம் இருந்துட்டு போட்டு, நாம வந்து ஆரோக்கியத்துல வந்து நம்ம பெரிய ஆளா இருக்கிறோம். அதனால நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு நாம நீருணவு முறை கடைபிடிக்கணும். ரொம்ப எளிமையானது, இயற்கையானது, விட்டு விட்டு செய்யக்கூடியது, உடம்பை அனுசரித்து செய்யக்கூடியது. வேணும்னா செய்யலாம், வேண்டான்னு விட்டுறலாம். 1 கோடி முறை நீங்க தொடங்கலாம், 1 கோடி முறை நீங்க முடிக்கலாம். இதுதான் விஞ்ஞானம். மீண்டும் நம்ம வந்து 12 மணிக்கு பேசலாம். சரிங்களா? நமஸ்காரம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் அப்புறம் மாதிரி சொல்றேன். எல்லாமே பரிணாம அறிவியல் தாங்க ஐயா. ஆசை கீசை மோசம் லட்சணம் அழகு எல்லாம் பரிணாம அறிவியல் தான். பக்தி கர்ம ஞானம் யோகம் எல்லாம் பரிணாம அறிவியல் தான். கல்யாணம் காட்சி கருமாதி எல்லாம் எல்லாம் அப்படிதான். எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டியதுதான். சுத்தப்படுத்திட்டா நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். மீண்டும் சந்திக்கலாம். சரிங்களா?